அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையின் பாதையில போயிட்டு இருக்கும்போது நம்மளை நோக்கி நிறைய அக்கினி ஆஸ்திரங்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்படி என்னங்க அக்கினி ஆஸ்திரங்கள்? யார் நம்மளை நோக்கி அதை எரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொண்டவர்களா இருக்கும் பொழுது அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் நம்ம அவித்து போடாதபடிக்கு அதை நம்மளை பாதுகாக்குது. பிசாசு பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் பாவங்களையும் நம்மை நோக்கி போடும் பொழுது நம்ம விசுவாசத்தினாலே ஆண்டவர் இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வருவாங்க, ஆண்டவர் இதுல இருந்து என்னை தப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரோடு ஓடும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாங்க. அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் விசுவாசம் அவித்து போடுகிறத நம்ம பார்க்கலாம். பிசாசோடு எதிர்த்து நின்று போராடுவோம். அக்கினி ஆஸ்திரங்களை விசுவாசத்தினால் அழிப்போம். God bless you.